ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எள்ளு சாதம் தான் லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணால் எப்படி சேர்த்துன்னு வாங்க பார்க்கலாம். ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் போல் உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் வறுபடணும். 1.5 ஸ்பூன் கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், 2 காஞ்ச மிளகா, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துட்டு ஒரு சின்ன புளி சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காய் வேணால் சேர்த்துக்கோங்க. இப்போ இது சூடு ஆறட்டும், மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கலாம். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய், எள்ளு, கொஞ்சம் வேர்க்கடலை சேர்க்கப்புறம் இதெல்லாம் சேரும்போது நல்ல மணமாக வாசனையாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே நல்ல கமகமான வாசனை வரும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், தேவையான உப்பு சேர்த்து சூடாக வடித்த சாதத்தை இதோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்தால் நமக்கு எள்ளு சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ மணமாக டேஸ்ட்டாக இருந்தது. என் பசங்களுக்கு ஒரு 4-5 ஐட்டம் வச்சுருப்பாங்க, தயிர், லெமனு, புளி சாதம் அப்படின்ட்டு. அதில் இந்த எள்ளு சாதமும் ஒன்று. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் நல்லா நிறைய போட்டிருக்கிறதுனால அந்த வாயில் கடிப்படும் போது நல்லாயிருக்கும். நீங்கள் முந்திரி பருப்பு இல்லை வேர்க்கடலை ஏதாவது வறுத்து இதில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு சிப்ஸோ, முட்டை, உருளைக்கிழங்கு எல்லாமே சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஸ்நாக்ஸுக்கு கொஞ்சம் ஓரியோ பிஸ்கெட்டு, உருளைக்கிழங்கு சிப்ஸு, இந்த எள்ளு சாதம், இதுதான் இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ண. ஒரு கொய்யா பழமும் கொடுத்து விட்டேங்க. காலையில் சாப்பிட முட்டை தோசை. எள்ளு சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்களேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். சூப்பராக இருந்தது. மத்தியான சமையல் வந்து கேரட், முட்டைக்கோஸ், தேங்காய் போட்டு பொரியல் பண்ணிவிட்டு காஞ்ச சுண்டைக்காய் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு காரக்குழம்பு. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லஞ்ச் பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள்.